Net TV for you channel ku மனமார்ந்த வாழ்த்துக்கள் 7.5 lakhs subscribers வந்து இருக்காங்க சோ கூடிய சீக்கிரம் அது வந்து 1 million மாறதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் மாம் vs wife 7th எபிசோட் வருது கடைசி எபிசோட் மிஸ் பண்ணாம மறக்காம பார்க்கிறது என்ன பண்ணனும் சிலைகிடுமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனும் Net TV for you பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் एक्चुअली கடந்த ஒரு 4 மாசமா பர்சனல் கமிட்மெண்ட் நிறைய இருந்ததனால சேனல் பக்கம் வர முடியல வீடியோஸ் பண்ண முடியல ஆனா நிறைய பேர் வந்து தொடர்ந்து எஸ்ஆர்கே எங்கன்னு கமெண்ட்ல நீங்க கேக்குறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ சொல்லுவாங்க சோ அப்படி இப்படின்ட்டு ஷெட்யூல் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எவ்ரிடே வந்து ஒரு 2 வீடியோ உங்களுக்கு பண்ணி தரலான்னு திருப்பியும் வந்து சேனலுக்கு வந்திருக்கேன் முதல்ல எந்த அளவு எனக்கு சப்போர்ட்ஸ் இருந்ததோ அந்த சப்போர்ட் திருப்பியும் உங்ககிட்ட இருந்து அந்த அன்பு எனக்கு கிடைக்கும்ட்டு நான் கண்டிப்பா வந்து எதிர்பார்க்கிறேன் வழக்கம் போல நம்ம முதல்ல பண்ணியிருந்த காமிக்ஸா இருக்கட்டும் அண்ட் மூவி ரிவ்யூஸ் ப்ரீ ரிவ்யூஸ் கான்செப்ட் வீடியோஸ் நிறைய என்னென்ன என்னால முடியுமோ எனக்கு இருக்கிற டைம்ல கண்டிப்பா அதை நான் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டே இருப்பேன் அண்ட் கண்டென்ட்டுக்குள்ள போலாம் என்ன அப்படின்னா வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங் ஆகிடும் எவன் எங்கேருந்து கொளுத்தி போடுறான்னு தெரியாது ஆனால் வேர்ல்டு முழுக்க வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஒரு 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்கு தலை தூக்கி நிற்கும் அப்புறம் அந்த விஷயம் எப்படி காணாம போகுதுன்னே தெரியாது ஏன்னா வேற ஏதாவது ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டிங்கில் வந்துடும் அந்த வகையில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா 10 years சேலஞ்ச் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் தான் வந்து வேர்ல்டு லெவல் வந்து கலக்கிட்டு இருக்கு ட்விட்டர் அண்ட் FB எல்லாத்துலேயும் ஸோ நம்ம வந்து 10 years சேலஞ்சில் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கிற டைமில் பேச முடியாது அதில் முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் வேர்ல்டு வைட் அண்ட் இந்தியா வைட் அண்ட் சவுத் இந்தியா நம்ம சினிமான்ற மாதிரி பிரிச்சிருக்கேன் என்னால் முடிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறேன் ஸோ இந்த 10 years சேலஞ்சில் வந்து நிறைய பேர் 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து எப்படி இருந்தேன் இப்போ நான் எப்படி 2 ஃபோட்டோஸை வந்து மேட்ச் பண்ணி FB அண்ட் இன்ஸ்டாலெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பட் அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது உண்மையாலே இந்த 10 years சேலஞ்சில் இப்பேற்பட்ட ஒரு விஷயம் நம்மளோட 10 வருஷத்துல நம்மளோட உலகத்தில் நடந்திருக்கான்னு பார்க்க போகையில் அதில் ஃபர்ஸ்ட் மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா அண்டார்டிகா பனிமலைன்றது தெரியும் உங்களுக்கு ரொம்ப அந்த இடத்துல வந்து மனுஷனால அவ்வளோ சீக்கிரம் வாழவே முடியாத ஒரு பிளேஸ் அங்கே வந்து பனிமலை உருகிட்டே இருக்குன்றது காலங்காலமா சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் 2009 இருந்து 2019 கம்பேர் பண்ணும்போது பூமி வந்து பயங்கரமா வெப்பமயம் ஆவறதுனால அண்டார்டிகால 3ல் 1 பங்கு தான் வந்து இப்போதைக்கு அந்த பனிமலை இருக்கு மற்ற எல்லாமே உருகி போச்சு இதனால அங்க வாழ்ற நிறைய பனிக்கரடிகள் டால்பின் போன்ற உயிரினங்கள் வந்து இறக்குற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க முழுக்க அண்டார்டிகா பனிமலை உருகிச்சுன்னா பூமி வந்து எப்பேற்பட்ட ஒரு திசை நோக்கி போகும்ன்றது வந்து சத்தியமா தெரியல பொறுத்து தான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் இது வந்து ஒரு சோகமான ஒரு விஷயம் தான் ஸோ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் இந்த 10 years சேலஞ்சில் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து தலை குனிய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தான் ஏன்னா உலகத்திலே பெண் கடவுளை வந்து அதிகமாக வழிபடுற ஒரு பூமி நாடு வந்து நம்ம இந்தியா தான் நம்மளோட நாட்டில் பெண்கள் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சுதந்திரம் இல்லைன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் 2009 மட்டும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கேஸ் வந்து பதிவாயிருந்தது பெண்களுக்கு எதிராக பாலியல் வன்முறை துன்புறுத்தப்பட்டாங்க செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் இன்னைக்கு 2019 கிட்டத்தட்ட 3.5 லட்சத்துக்கும் மேலான கேஸ் வந்து வருஷம் பதிவாகுதுன்றது மிகவும் ஒரு கேவலமான விஷயமா தான் நம்ம வந்து பார்க்கணும் அண்ட் இந்த இந்தியாவில் இருக்கிற ஆண்கள்லாம் வந்து நம்ம எல்லாம் தலை குனிஞ்சா நிற்கணும் அதுலேயே வந்து ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு 10 வருஷம் நடந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஹாசினின்ற ஒரு பொண்ணு இங்கே நம்ம சென்னையிலையும் ஆசிஃபான்ற பொண்ணு வந்து காஷ்மீர்லையும் அண்ட் நிருபயான்ற ஒரு கேர்ள் வந்து டெல்லியில் பஸ்ல வச்சும் வந்து ரேப் பண்ணியிருந்தாங்க நாடு முழுக்க மிகப்பெரிய அதிர்வலைகளை வந்து இந்த முக்கியமான கேசஸ் வந்து ஏற்படுத்தியிருந்தது தொடர்ந்து இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கிறது வந்து இது எங்கே போய் முடியும் பெண்கள் என்ன ஆகும் நாளைக்கு நம்ம வீட்டில் ஒரு பெண்கள் இருக்கும்போது அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கும் போதே கொஞ்சம் பயமா இருக்கு தான் சொல்லணும் அண்ட் இதுக்கப்புறம் பார்க்க போற விஷயம் இந்தியாவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் விலை 10 வருஷத்துக்கு முன்னாடி பெட்ரோல் விலை வந்து 44.72 பைசா இருந்தது இப்போ வந்து நியர் 80 rupees கிட்டத்தட்ட டபுளா வந்து இந்த 10 வருஷத்துல பெட்ரோலோட விலை வந்து ஏறி இருக்கு ஆனால் நிறைய நாடுகளை கம்பேர் பண்ணும்போது இந்தியாவில் பெட்ரோலோட விலை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு ஸோ இன்னும் நாளுக்கு நாள் போக இது எங்க போய் முடியும்னு தெரியல ஏன்னா இந்த கேஸ் அரிசி பருப்பு பெட்ரோல் போன்ற விலைகள் நான் ஒரு எக்ஸாம்பிள் பெட்ரோல் சொன்னேன் மற்றபடி மனுஷனோட அன்றாட தேவைகளான எல்லாத்தோட விலையும் வந்து ஜாஸ்தியாயிட்டே இருக்கு நிறைய மக்கள் இருந்து நிறைய பேர் வரி கட்டியும் இதுக்கான விலைகள் ஏன் வந்து ஜாஸ்தியாகுதுன்றது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து உலக லெவல்ல இந்தியா லெவல்ல வருத்தப்படுற விஷயங்கள் நிறைய இருந்தாலும் ஒரு சந்தோஷப்படுற விஷயமும் நடந்திருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2009 1144 புலிகள் மட்டும் இந்தியாவில் இருந்தது அப்புறம் சேவ் டைகர்ன்ற ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை இந்தியா முழுக்க ஏற்படுத்தினால இப்போ வந்து கிட்டத்தட்ட 2500க்கும் மேல வந்து புலிகள் வந்து இந்தியாவில் வந்து இனப்பெருக்கப்படுத்திருக்கு அடிகிற ஒரு இனமா இருந்த புலிகள் வந்து நம்ம இந்திய நாட்டில் காப்பாற்றப்பட்டிருக்கு என்னதான் மனுஷனுக்கு சேஃப்டினாலும் இந்த விலங்குகளுக்கு வந்து நம்ம இந்தியாவில் ஒரு சேஃபான விஷயம் நடந்திருக்குன்றது வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா தான் பார்க்கப்படுது அண்ட் இதுக்கு மேல வந்து கொஞ்சம் சினிமாட்டிக்கா போலான்னு தோணுது இந்த 10 years சேலஞ்சில் ரொம்ப சீரியஸா போகாம சினிமாவா போகும்போது வேர்ல்டு லெவல்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்பட்டேன் மார்வல் ஸ்டுடியோஸ் மார்வல் அப்படின்னாலே காமிக்ல வந்து பெயர் பெற்ற விஷயங்கள் நம்மளுக்கும் வந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா தான் நம்ம இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம் அண்ட் மார்வலை பொறுத்தவரை என்ன பார்த்தீங்கன்னா அவங்களோட காமிக் கதைகளை வெளியிற ப்ரொடக்ஷன் கம்பெனி கொடுத்து அவங்க வந்து அந்த கதைகளை வந்து படம் எடுத்துட்டு இருந்தாலும் 2008
வந்து என்ன பண்ணாங்கன்னா அயன் மேன் என்ற ஒரு படத்தை மே மாசம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இந்த இன்கிரெடிபிள் ஹல்க்ன்ற படத்தை வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்போ 2019 மட்டும் கிட்டத்தட்ட 3 படங்கள் அவெஞ்சர்ஸ், என்கேம் அண்ட் ஸ்பைடர்மேன், கேப்டன் மார்வல் 3 படங்கள் வந்தாலும் 2018 அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் என்ற படம் வேர்ல்டு முழுக்க $2 பில்லியன் வந்து வசூலிச்சிருந்தது. இது எப்பேற்பட்ட ஒரு விஷயம்னா அவதாருக்கு அப்புறம் வந்து $2 பில்லியன் மேல கலெக்ட் பண்ண ஒரு முக்கியமான படம் என்ற அந்த ஒரு பேரை வந்து அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் பெற்றிருந்தது. இதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயமானது கடந்த ஒரு 10 வருஷத்துல அந்த ஸ்டுடியோஸ் அவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சு 10 வருஷத்துல இவ்வளவு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் அவங்க எட்டியிருக்காங்கன்றது கண்டிப்பா வந்து ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். சோ நம்ம அடுத்து பார்க்க போற நியூஸ் எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். அதுல முக்கியமான விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அரசியல். 2008 வந்து ஏடிஎம்கே எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்றதை வந்து உங்கள்கிட்ட கன்வே பண்ண தோணுச்சு 10 இயர்ஸ் சேலஞ்சில். 2008 வந்து எதிர்கட்சியா இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கட்சியா இருந்தது ஜெயலலிதா அம்மா அவங்க இருந்த வரைக்கும். இப்போ 2018 வந்து ஜெயலலிதா அம்மா இல்ல, பட் இப்போ ஆளுங்கட்சியா இருந்தாலும் அப்ப மாசா இருந்த ஒரு கட்சி வந்து இப்ப தமாஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஏன்னா அந்த 10 வருஷத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. 2 வாட்டி தொடர்ந்து வந்து சிஎம் சீட்ல அம்மா உட்கார்ந்து இருந்தாலும் ஒரு வாட்டி அரசாய் ஜெயிலுக்கு போயிருந்த அந்த ஒரு 1 இயர்ல வந்து நம்மளோட முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் வந்து முதலமைச்சரா இருந்தாரு. அப்புறம் அம்மா தவறினதுக்கு அப்புறம் இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து இருக்கிறாரு. இருந்தாலும் என்னமோ தெரியல நம்மளோட சோசியல் மீடியா எல்லாம் ஏடிஎம்கே பயங்கரமா போட்டு ஓட்டிட்டு இருக்காங்க. அந்த கட்சி இந்த மாதிரி ஆனதுனால நிறைய இப்போ வர எலெக்ஷன்ல வந்து ஒரு பயங்கரமான போட்டி ஏற்படும் அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த 10 வருஷத்துல ஏடிஎம்கே வந்து தலை தூக்கி இருந்தாலும் இப்போ வந்து சரிஞ்சு கிடக்குன்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அண்ட் இந்த 10 இயர்ஸ் சேலஞ்சில் சினிமாவா நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற ஒரு சிறந்த ஒரு முக்கியமான நட்சத்திரங்களை பத்தி பேசி அவனை தோணுச்சு. 2009 வந்து எந்திரன் என்ற ஒரு படத்துல வந்து அசிஸ்டன்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அட்லி. அக்டோபர் மாசம் 1ஆம் தேதி 2010 அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா இன்னைக்கு 2019 தளபதி 63 வந்து அவர் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. 2 படத்தை தளபதி வச்சு பண்ணியாச்சு. தன்னோட முதல் படமே 50 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்ண ராஜாராணி கொடுத்திருந்தாரு. அவரோட growth இந்த ஒரு 10 வருஷத்துல பயங்கரமா இருந்தது தான் சொல்லணும். ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலே அதிக சம்பளம் வாங்குற முதல் 3 இயக்குனர்ல அட்லி வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறாருன்றது இந்த ஒரு 10 வருஷத்துல இவரோட growth ஆனது ஒரு பெரிய growth தான் பார்க்கப்படுது. அண்ட் அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளோட ஃபேவரட் ஸ்டார், நம்மளோட சூப்பர் ஸ்டார் தான். 2008 வந்து கிட்டத்தட்ட குசேலன் வந்து 2009 ஒரு படம் பண்ணாரு. 2010 இந்த என்ற ஒரு பெரிய படம் பண்ணாரு. இந்த ஒரு 10 வருஷத்துல சூப்பர் ஸ்டாரோட அந்த ஒரு சக்சஸ் ஆனது சக்சஸ் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகினிங்ல வந்து நிறைய ஃபிளாப்ஸ் மூவி வந்து அவருக்கு அமைஞ்சிருந்தது. லிங்கா, கோச்சரியான் நிறைய படங்கள் போவே இல்லை. ஏன்னா ஒரு 4 வருஷம் கேப்க்கு அப்புறம் கோச்சரியான் ஒரு அனிமேட்டட் மூவியா நடிச்சாரு. அந்த படம் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெருல தான் சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் பண்ண லிங்காவும் எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கல. பட் அதுக்கப்புறம் அவர் கொடுத்த கபல்லி வந்து ஒரு நல்ல பிரேக் த்ரூவா அவருக்கு வந்து இருந்தாலும் ஒரு பெரிய கம்பேக் எல்லாம் அவருக்கு இல்ல. ஒரு திருப்பி வந்து ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்தது. அண்ட் 2.0 3D ஃபிலிமா வந்து 2.0 வந்து நம்மள வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஃபைனலா பேட்டை வந்து ஒரு மாசிவ் ஹிட்டா வந்து நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு இந்த 2019 அமைஞ்சிருக்கு. 2009 to 2019 பிகினிங்ல வந்து நிறைய தடங்களை சந்திச்சாலும் உடல்நிலையிலையும் சரி தன்னோட சினிமா வாழ்விலையும் சரி. ஆனா இப்போ வந்து சூப்பர் ஸ்டார் என்னைக்குமே சூப்பர் ஸ்டாரா ஜொலிச்சிட்டு இருக்காரு 2.0 அண்ட் பேட்டை மூலமா தான் சொல்லணும். இதுலயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்னன்னா கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது அவருக்கு. இந்த 70 வயசுல இந்தியால யாருமே இன்னைக்கு ஹீரோ நடிச்சிட்டு இல்ல. அப்பதுல இருந்து இப்ப வரலாம் எந்த ஒரு சைட் கேரக்டர் எதுவுமே நடிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஊர்லயே சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் போன்றவங்களாம் வந்து ஒரு சைட் கேரக்டரா சூப்பர் ஸ்டார் படத்திலேயே நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. பட் ஆனா சூப்பர் ஸ்டார் இன்னும் சூப்பர் ஸ்டார் ஜொலிச்சிட்டு இருக்காரு. ஆளாலும் பட் அமிதாப் பச்சனே வந்து இப்பெல்லாம் ஒரு படத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா போன நிலையில நம்ம சூப்பர் ஸ்டார் இன்னும் ஹீரோவா அதே எனர்ஜியோட நடிச்சிட்டு இருக்காருன்றது நம்ம தமிழ் சினிமாக்கே பெருமையான ஒரு விஷயம் தான். அடுத்து 10 இயர்ஸ் சேலஞ்சில் ரொம்ப ஒரு பெஸ்டான மூமெண்ட் தான் இப்போ பார்க்க போறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் எப்படி வந்து 71 வயசுல சூப்பர் ஸ்டார் இருந்தாரோ 10 வருஷத்துல 2 பேர் வந்து ஒரு பெரிய லெவல் வந்து தமிழ் சினிமாவில் உருவாகி இருக்காங்க. அது வேற யாரும் கிடையாது. ஒன்னு மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி, இன்னொன்னு வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான். 2009 வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து வெண்ணிலா கபடிக்குள்ள ஒரு சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்டா இருந்தாரு. ஆனா 2019 சூப்பர் ஸ்டாரோட பேட்டியில் நடிச்சிட்டாரு. அங்க சிரஞ்சீவியோட அங்க தெலுங்குல நடிச்சிட்டு இருக்காரு. அது இல்லாம நிறைய படங்கள் வந்து கடகடன்னு நம்ம விஜய் சேதுபதி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா வந்து விஜய் சேதுபதி உருவாக்கி இருக்காரு. அதே நேரத்தில் சிவகார்த்திகேயன் 2009 வந்து இந்த சூப்பர் சிங்கர் ஜூனியர், விஜய் டிவில விஜய் அவார்ட்ஸ் போன்ற நிறைய டிவி சேனல்ஸ்ல வந்த ஷோஸ் எல்லாத்துக்கும் ஆங்கரா இருந்த சிவகார்த்திகேயன் இன்னைக்கு 2019 ஒரு மிகப்பெரிய அசைக்க முடியாத நட்சத்திரமா வளர்ந்துட்டு இருக்காரு. விஜய் சேதுபதி ஒரு ஆக்டிங்ல வேற லெவல் பண்ணலாம், என்டர்டெய்னிங்ல சிவகார்த்திகேயன் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பிட்டு சொல்லலாம் இந்த வருஷம் மட்டும் ஒரு 3 படங்கள் வந்து தொடர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ரவிக்குமார் அவரோட டைரக்ஷன்ல அண்ட் PS மித்ரன் டைரக்ஷன்ல அதெல்லாம் இப்போ ஷூட்டிங் வந்து ராஜேஷ் அவரோட இயக்கத்துல போயிட்டு இருக்கு. இன்னும் அடுத்த 10 வருஷத்துல உங்களோட growth எந்த லெவல்ல இருக்குன்னு தெரியல. இந்த 10 வருஷத்துல ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இவங்க 2 பேர் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இவ்வளவு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லியிருந்தோம். 2009 வந்து த்ரிஷாக்கு வயசு 25, நயன்தாராக்கு வயசு 24. பொதுவா இந்த 25-26 வயசுக்கு மேலே ஹீரோயின்ஸ் வந்து பெருசா ஜொலிக்கிறது கிடையாது. இந்த 20ல இருந்து 26 அந்த ஒரு ஏஜ் வரலாம் தான் வந்து ஹீரோயின்ஸ்ன்றதே வந்து ஜொலிக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இருந்துட்டு இருந்தது. ஸோ 26 வயசு
ஆனதுக்கு அப்புறம் 25-26 இப்போ வந்து 2 பேருக்கும் 35-36 வயசு ஆகுது. நயன்தாரா அண்ட் த்ரிஷாக்கு இந்த 10 வருஷத்துல இவங்களோட growth வந்து வேற லெவலில் இருந்திருக்கு. இது வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும் இவங்களுக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் பயங்கரமா இருக்கு. 96ல த்ரிஷாவை கொண்டாடினதா இருக்கட்டும், இப்போ வரும் நயன்தாரோட மார்க்கெட், தளபதி 63 அண்ட் இப்போ போன விஸ்வாசம் உட்பட ஒரு 35 வயசுக்கு மேலேயும் 2 பேரும் வந்து இன்னும் வந்து ஒரு கனவு கன்னியாவே நிறைய பேர் வந்து என்டர்டைன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹீரோயின்ஸா இருந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த 10 வருஷத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸும் மாறிட்டாங்கன்றது நான் இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து இந்த பக்கம் வந்து ராணா டகுபதி அப்படி இப்படி நிறைய பேரோட சேர்த்து பேசி அண்ட் நிச்சயதார்த்தம் போயிட்டு ஒரு ப்ரொடியூசரோட கேன்சல் ஆகி த்ரிஷா வந்தாங்க. அதே மாதிரி நயன்தாரா அந்த பக்கம் வந்து முதல்ல சிம்பு, அப்புறம் பிரபுதேவா, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின்ற மாதிரிலாம் பேச்சு வார்த்தை அடிபட்டு இவ பெரிய மனசு கொண்ட விக்னேஷ் சிவன் வந்து அவர் கூட வந்து பாய் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்காங்க. பட் அவங்களும் இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்றது தான் வந்து நம்பிட்டு இருக்கோம். பட் அது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இவங்க 2 பேருக்கு மாறினாலும் சினிமால இவங்க என்னைக்குமே வந்து அவங்களோட இடத்த மாறாம அதே இடத்துல நிக்கிறாங்கன்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான். ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த 10 இயர்ஸ் சேலஞ்சில் பெஸ்டான மூமெண்ட்ஸ் வேர்ல்டு லெவலில் நடந்தது, இந்தியா லெவலில் நடந்தது அண்ட் தமிழ்நாட்டில் நடந்ததுன்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு பெஸ்டான மூமெண்ட்ஸ் நீங்க வந்து இந்த 10 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து மறக்காம உடனே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து ஜாலியா பண்ண போறேன். சிறப்பான தரமான பல சம்பவங்கள் வந்து நெட்டி4ல தொடர்ந்து நடந்துட்டே இருக்கும். அதுக்கு எனக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அண்ட் மறக்காம நெட்டி4யூ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது எல்லாத்துக்கும் மேல தொடர்ந்து எங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. டாடா, பை பை. நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சென்டர்ல நெட் டிவி ஃபார் யூ லோகோ கொடுத்துருக்காங்க, கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம தலையை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, தளபதியை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மேல கொடுத்துருக்கேன், அதையும் கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கணும்னா கீழே இருக்க பெல் ஐக்கான் இருக்கு, அதையும் பிரஸ் பண்ணினா உடனே பார்த்து என்ஜாய் பண்ணலாம்.